என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதலூடாக விளங்கும் எனது தந்தை சிவபெருமான நெற்றிக்கண்களில் இருந்து 6 அக்னி பொறிகளாக அவதரித்தேன். ஏன்? ஆணவத்தில் அகங்கார சொருபம் சூரபத்மனை அழிப்பதற்காக. எனது தந்தை சிவபெருமான் கொடுத்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தையே அழிக்க நினைத்தார். அந்த சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு திருச்செந்தூரிலும், தெய்வ யானையை மனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றத்திலும், ஞான பழத்திற்காக குன்றுதோராடல் பழனிமலையிலும், தந்தைக்கு உபதேசிக்க சுவாமி மலையிலும், பக்தர்களை எல்லாம் ரட்சிக்க பழமுதிர் சோலையிலும், ஆறுபடை வீட்டின் கடைசியான திரு தணிகையிலும் அமர்ந்து இந்த தனியாசலத்திலே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். பாகமரியாலே, உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த தீங்கு வந்து விடக்கூடாது தாயே. இவர்கள் என்றைக்கும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ வேண்டும். எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்கிக் கொண்டிருப்பவளே, இந்த மக்கள் வேண்டுகிற வரங்களை எல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்று எனது ஊருக்கு அருகாமையில் இருந்து எனக்கு பாடுவதற்கு வரம் கொடுத்த தாயே பாகமரியாலே, இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், அருள் புரிய வேண்டும் தாயே. பாதம் தொட்டு விட்டால் ஆடி வருவார், பாதம் தொட்டு விட்டால் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், நம்மை பார்க்க வருவார். பாதம் தாயே பாதம், அம்மா பாதம் தொட்டு விட்டால் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், நம்மை பார்க்க வருவார். பாகமரியால் பார்வதியால் வந்த வினை தீர்ப்பார், பார்வதியால் வந்த வினை தீர்ப்பால். பாம்பு கடித்த பேருக்கெல்லாம் மீண்டும் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், நம்மை பார்க்க வருவார். திருவற்றியூர் தவத்தினையே தேடி வந்தாளா, கருணாகம் கூட வர ஆடி வந்தாளா. திருவற்றியூர் தவத்தினையே தேடி வந்தாளா, கருணாகம் கூட வர ஆடி வந்தாளா. திருவிழுக்கு ஜோடராக ஜொலித்து நின்றாளா, திருவிழுக்கு ஜோடராக ஜொலித்திடுவாளா, திருவிழுக்கு ஜோடராக ஜொலித்து நின்றாளா. அன்பர் உள்ளம் கொள்ளை கொண்டாளா. தாயே பாலும் தாயே பாலும் தொட்டு விட்டால் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், நம்மை பார்க்க வருவார். பாம்பு வந்து படுத்து கொள்ளும் பக்கத்திலே, பாகமரியால் குடியிருக்க ஆயத்துள்ளே. பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்து படுத்து கொள்ளும் பக்கத்திலே, பாகமரியால் குடியிருக்க ஆயத்துள்ளே. வேண்டு வரும் தந்திடுவார் வேள்விழியாலே, வேண்டு வரும் தந்திடுவார் வேள்விழியாலே, வேண்டு வரும் தந்திடுவார் வேள்விழியாலே. புற்றுநாதரை என்று விட்டு பிரியா பாகமரியாலே. தாயே பாலும் அம்மா பாதும், தாயே பாலும் தொட்டு விட்டால் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், நம்மை பார்க்க வருவார். பாகமரியால் பார்வதியால் வந்த வினை தீர்ப்பார், பாகமரியால் பார்வதியால் வந்த வினை தீர்ப்பால். பாம்பு கடித்த பேருக்கெல்லாம் மீண்டும் உயிர் கொடுப்பார். கொண்டு விட்டால் ஆடி வருவார், அம்மா ஓடி வருவார். பாகமரியாலே நம்மை காக்க வருவார், தீனம் காக்க வருவார், தீனம் காக்க வருவார். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தாயே யாரது? அவையா? தமிழுக்கு பெருமை சேர்த்த அவை வந்து கொண்டிருக்கின்றார்களே. முருகா, ஆஹா, வாருங்கள் தாயே.
தனியாத தமிழ் மோகம் கொண்டவா தனியாத தமிழ் மோகம் கொண்டவா தனியாத தமிழ் மோகம் கொண்டவா இது தனியை தனியாக படை வீதி கொண்டவா உன்னை பாடும்படி ஒன்றே போதும் உருவாவினை வந்து பாடாது என்னை வந்து சேரும் பாடும்படி ஒன்றே ஞானவண்டிதா கதிர்வேலா கார்த்திகையா சரவணா ஷடாச்சரா உண்மைக்கான இந்த கேள்வி ஆவலோடு வந்திருக்கிறேன் அடியவளை ஆட்கொள்ள வேண்டும் நானே எதிர்பார்க்கவில்லையே இந்த உங்களை காண்பேன் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது உன் புகழை பாடுவதெல்லாம் இந்த பிறவிக்கு வேற என்ன வேண்டும் உண்மைதான் உண்மைதான் உன் புகழை பாடுவதற்காகவே இந்த ஜீவனுக்கு ஆமா உண்மைதானே பாடுங்கள் தாயே பாடுகிறேன் பாடுவது மாத்திரம்தானே நான் பிறகு எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீண்டவா ஓஹோ ஞானப்பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து அன்பினோடு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதர் உனக்கென்ன விதமிக்கனியை நான் இவதற்கு அப்பனித்தலையும் தரவில்லை ஏதலால் முருகா உனக்கு சாறுமுறை புறையும் உள்ளதும் சக்தி வடிவேலும் சக்தி மயில் ஏறிடும் செண்முகா உனக்கு குறையும் உனதும் உழதும் ஏன் இப்படி கோபனத்துடன் கண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா முருகா ஏன் இப்படி கோபனத்துடன் கண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா எனது வினை பொடிபடவும் எனது வினைபடி படவும் என்று நீ இப்படி இருக்கலாம் என் ஆசான் அப்பதாம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் தருவையொரு பழனி மல்லையில் சந்தனமும் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவான் என்னண்டவானி தண்டவானி தெய்வமே பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பா தமிழ் ஞான பழம் நீ அப்பா பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா
மாறுபது தமிழ் அறியாத சிறுவனாகி வா. மாறுபது பணம் சேருவது இனம் தெரியாத முருகனாகி ஏறுமையில் ஏறி ஈசனிடம் நாடி ஏறுமையில் ஏறி ஈசனிடம் நாடி இன்புகம் காத்தவாணி ஏற்றுக்கொள்வார் உண்டு செல்வேன் என்னுடன் ஓடிவாணி என்னுடன் ஓடிவாணி. உனக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்யவே என் இளமையை வேண்டாம் என்று உன் அண்ணன் கணபதியிடம் முதுமையை வேண்டி பெற்றவள் நான். அடியவளுக்கு ஒரு வரம் தருவாயா? வரமா கேளுங்கள், தருகின்றேன். மீண்டும் பிறவாத வரம். ஏனப்படி? அடியவள் பிழையால் பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு மன வேண்டும் முருகா. ஆகும், அப்படியே ஆகட்டும். பிறவால் வரம் வரவே என் பிழையால் நான் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். பிறவா வரம் வீணாகானம் கேட்கின்றது. நாரத மகாமுனிவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகை அவளோடு எதிர்பார்க்கின்றேன். கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் என்ற கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் என்ற கனவு பலவான சிரமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர்.
எடுத்துரைப்பீரே எடுத்துரைப்பீரே ஞானப்பீடமே எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள் ஏதேது கண்டு வந்தீர்கள் என்பதை கூறுங்கள் பார்க்கலாம். கண்டதுக்காக கனி உண்டு கண்டு வந்திருக்கின்றேன் முருகா. கனியா கனி கூறுங்கள் பெருமைகளை. இதோ கொஞ்சம் மாங்கனிக்கும் தென்கடலி மங்கனிக்கு மேல் இனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனோ பூரித்தே முருகா. முருகா அக்கடியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. வாங்கனிக்கும் தென் கதலி வங்கனிக்கு வெளிக்கும் ஒரு பூங்கனி பூங்கனி என்ன குறித்த யான் கனி மேல கணிக்கிறேன் கொய்யாமல் கொய்தனைக்கு விட்ட முருகா. தாங்கள் சொல்வது அதிசயம் மட்டுமல்ல ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு அனுப்புரியரே. மாங்கனிக்கும் தென் கதலி வங்கனிக்கு மேல் இனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே அந்த கனியினுடைய புலன்களுக்கெல்லாம் சுவை தரக்கூடிய கனியா? அப்படி என்றால் அக்கனியை பறக்கக்கூடிய பறவைகள் கனியை கண்ட மாத்திரத்திலே பட்சிகள் கண்டாய் திருமந்திரம் அதை நானும் கொண்டேன்.
பட்சிகள் கலந்தால் பாலம் போடும் ஆகையால் பத்திகள் கண்டால் பரம் தோடும் ஆகையால் பட்சிகள் கலந்தால் பாலம் போடும் ஆகையால் பட்சம் கிட்டாத கொம்பினே முனியே முனியே எட்டாத கொம்பினே இருந்திடும் கனியை எட்டாத கொம்பினே இருந்திடும் கனியை எப்படி கொய்திடல நாரதரே எட்டு படிக்கிறேன் அதை பற்றி எட்டு படிக்கிறேன் அதை பற்றி ஏறி பறிக்கிறேன் நாங்கள் கண்டு வந்தது கனிதானா முருகா, ஏற்கனவே வரம் கொடுத்தது 2 பெண்களுக்கு மூத்தவள் அடைஞ்சாச்சு, இளையவளை அடையக்கூடிய காலம் ஓஹோ நெருங்கிவிட்டது. வள்ளிய பாத்தீங்க பார்த்தேன், பெருமைகளை சொல்லிட்டீங்க சொன்னேன். சந்தோஷப்பட்டிருப்பாளே சந்தோஷப்பட்டு நடிக்கிறாள். நடிக்க ஆமா, நடிக்கிறாளா ஆமா. இல்ல, நான் நடிச்சல எடுபடல விட்டுருவனா நானே. அதானே? செய்தேன் சபதம், எப்படி உனக்கு முருகனுக்கு மனமுடிக்கவில்லை என்றால் நான் அல்ல ஓஹோ அப்படின்னு சத்தியம். சரி சத்தியம் பண்ணியாச்சு. வருகின்றேன், திருமண கோலத்தோடு வருகின்றேன். மைத்துனரே ஓஹோ வேடனாக செல்ல வேண்டும். வேடனாக. ம். உங்களுக்காக ம். இரு பூமாலையோடும் பாமாலையோடும் யாம் காத்திருப்போம். ஓஹோ பாமாலை பாடி பூமாலை கையில் கொண்டு வருவதாக அடியன் தரப்போகும் பரிசு புகழ் மாலை. வருகின்றேன் காணப்படுகிறே, கல்யாணத்திற்கு எதிர்பார்க்கின்றேன். கல்யாணத்துக்கு மூணோட வரணும். சகலமும் உண்டு. நீங்க தான் வரமாட்டேங்கிறீங்க புதுக்கோட்டை போட்டு. சந்தோஷம், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க எல்லாம் என்ன பண்ணி தெரியுமா, ஒரு 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். அதுல கெட்டி மேளத்தை வாச்சு கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி நீங்க தயாராகுங்க. பொண்ணை மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு முடி முழங்கையை காமிக்கிறேன். முழங்கையை அரிக்கணும், உள்ளங்கை தான் அரிக்கணும், முழங்கை அரிக்க கூடாது. சரி, உடனே சந்திச்சதுல மிக சந்தோஷம். அப்புறம் வரட்டுமா அண்ணே, வரட்டுமாண்ணே? ஆமா, இன்னும் வருத்தம் இல்லை, சந்திப்போம். வரட்டுமா? பாடுவோம். என்ன பாட்டு? அவர் சொன்ன ராக்கெட் எல்லாம் பாடக்கூடாது. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். இதெல்லாம் இப்ப இந்த மிருகத்தை தூக்கிட்டு அலையிறீல்ல, எதுக்கு? வயிற்றுக்கு காசை கொடுத்தா, காசை கொடுத்து தின்னா வயிறு நம்பிருமா? இந்த சொல்றான் பாரு, ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். டேய், உன்னை எல்லாம் என்ன சீனுக்கு போகாம இங்க வீட்டுல சவுடாலாம் உட்காந்து உட்காந்துருக்கியா நீ? போட்டேன்னு வச்சுக்க. இல்லாமல் எப்பருமா அந்த 7 மணி ஆளை கும்பிடுவோம். அவன் நினைச்சா மட்டும்தான் பணம் கொடுப்பேன். ₹1 தர மாட்டான். பணம்லாம் பணத்துக்கு அதிபதியே அவன் தான். அவனை கும்பிடு போட்டு முடிச்சுட்டு இந்த நேரத்துல உங்க மைக் செட்டுக்கும் பெருமை. எங்க அண்ணன் நாடக அமைப்பாளர், அற்புதமான நாடக அமைப்பாளர் அண்ணன், ரொம்ப அற்புதம். இந்த மாதிரி சீடு இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கேன். நான் பார்த்தா நேத்தெல்லாம் பார்த்தா உள்ள ஒரே வாடையா ஒண்ணுமில்ல. நாதம் புதியா இருந்தவங்கள இது எத்தா இருக்குல்ல. ஆமா, வாங்க இன்னைக்கு இதுல விட்டோம்னா நாளைக்கு நல்ல இடத்துக்கு போனோம். ஆண்டவர் போய் வாங்க. அதனால திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனநாடும் சீனிவாசா, 7 மலை வாசா, மனவாடும் வெங்கடேசா, திருமகள் மனநாடும் சீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையும் நீயை ஊற்றி வைத்தேன் அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நீ ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் மலையேறி ஓடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் கையுள்ளா அனைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் உள்ளா அழைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீழே என்னும் தத்துவமே உரைத்தது கீழே இன்னும் தத்துவமே அதில் உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா